அனைவருக்கும் வணக்கம். மொபிக்விக் அப்படிங்கிற பேமெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்க முடியும், லோன் எடுத்துக்க முடியும். அப்புறம் இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலெட்டை யூஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் இல்லாமலே உங்களால டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸையுமே இந்த ஆப்ல கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். இன்னுமே வேற என்னென்ன அடிஷனல் ஃபியூச்சர் எல்லாம் இந்த ஆப்ல கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்க்காக இவங்க எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொபிக்விக் ஆப்பை பத்தின கம்ப்ளீட்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பேமெண்ட் ஆப்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அதோட சேஃப்டியை தான் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் இந்த மொபிக்விக் ஆப்ல வேலட் சர்வீஸை ப்ரொவைட் பண்றதுக்கான ஆர்பிஐயோட ப்ரீபெய்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் லைசன்ஸோட தான் இப்போ வரைக்கும் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் இவங்க ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கராகவும் செபில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியும் வச்சிருக்கிறதுனால அந்த அப்ரூவல் எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஆப்ல இன்னுமே நிறைய விஷயங்களை இவங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இந்தியால இவங்க பண்ணக்கூடிய பிசினஸை ரன் பண்றதுக்கு மேண்டட்டரியான விஷயங்கள் தானே தவிர இதெல்லாம் வச்சிருக்கிறதுனால மட்டுமே இந்த ஆப் ரொம்பவே சேஃபான ஆப்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மட்டுமே இந்த ஆப்ல 3 தடவை செக்யூரிட்டி இஷ்யூ வந்திருக்குது. அதுல ஒன்று ரீசெண்டா நடந்தது. அது எல்லாத்தையும் பத்தி எண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னால இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய வேலெட்டை பத்தியும் பார்த்துடலாம். இவங்க 2 விதமான வேலெட்டை ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்னு மினிமம் கேவிசி வேலெட், இன்னொன்னு ஃபுல் கேவிசி வேலெட். மினிமம் கேவிசி வேலெட்டை பொறுத்த வரைக்கும் அதை நீங்க ஓபன் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்டோட நம்பரை என்டர் பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுவே ஃபுல் கேவிசி வேலெட்டை ஓபன் பண்றதுக்கு நீங்க உங்களோட ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிட்டு ஃபைனலா வீடியோ கேவிசியும் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களால இந்த ஃபுல் கேவிசி வேலெட்டை ஓபன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 வேலெட்டுக்குமே ஒரு சில டிஃபரன்ஸ் இருக்குது. மினிமம் கேவிசி வேலெட்டை யூஸ் பண்ணி உங்களால ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. மொபிக்விக் மெர்ச்சன்ட் கிட்ட டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு மட்டும் தான் இந்த வேலெட்டை உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி யூஸ் பண்றதுக்கும் 10,000 ரூபாய் வரைக்குமான லிமிட்டை கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சமயத்திலையும் 10,000க்கும் அதிகமான பணத்தை உங்களால இந்த வேலெட்ல வச்சுக்க முடியாது. ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரைக்கும் தான் உங்களால இந்த வேலெட்ல லோட் பண்ணிக்க முடியும். வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் வரைக்கும் உங்களால இந்த வேலெட்ல லோட் பண்ணிக்க முடியும். ஆனா அதுவே ஃபுல் கேவிசி வேலெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க உங்களால பேங்க் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். இந்த ஃபுல் கேவிசி வேலெட்டுக்கும் ஒரு சில லிமிட் எல்லாமே கொடுக்க தான் செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு நேரத்திலையும் 2 லட்சத்துக்கு அதிகமான பணத்தை உங்களால இந்த ஃபுல் கேவிசி வேலெட்ல வச்சுக்க முடியாது. ஆல்ரெடி பெனிஃபிஷரியா ஆட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்துச்சுன்னா அதிகபட்சமா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி பெனிஃபிஷரியா ஆட் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருந்துச்சுன்னா மேக்சிமமா உங்களால 10,000 ரூபாய் வரைக்கும் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். என்னதான் இவங்க யூபிஐ வித்தவுட் லிங்கிங் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லி விளம்பரப்படுத்தினாலுமே இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த வேலெட்டை லோட் பண்றதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டையோ இல்ல கிரெடிட் கார்டையோ தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த வேலெட்டை லோட் பண்ணும்போது நீங்க அதை யூபிஐ ஆர் நெட் பேங்கிங் வழியா பண்ணீங்க அப்படின்னா அப்ப இந்த விதமான சார்ஜஸையும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி இந்த வேலெட்டை லோட் பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 5,000 ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பே பண்ணாம உங்களால இந்த வேலெட்டை லோட் பண்ணிக்க முடியும். ஒரே மாசத்துல 5,000க்கு அதிகமான பணத்தை இந்த வேலெட்ல டெபிட் கார்டை யூஸ் பண்ணி லோட் பண்றீங்க அப்படின்னா அப்ப நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 1% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த வேலெட்டை லோட் பண்றதுக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிரெடிட் கார்டு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் நெட்வொர்க் டைப் கிரெடிட் கார்டா இருந்துச்சுன்னா அப்போ நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.65%, அதுவே மற்ற கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்க அமௌண்ட்டை லோட் பண்றீங்க அப்படின்னா நீங்க லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 2.5% சார்ஜா புடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ஒரு சில கிரெடிட் கார்டில் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க வேலெட்ல லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா 1% சார்ஜஸையும் ஆட் பண்ணுவாங்க. இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த வேலெட்டை யூஸ் பண்ணாம விட போறீங்க அப்படின்னா உங்க வேலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்படி விட்டுருங்க. ஏன்னா நீங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாம அமௌண்ட்டோடய இந்த வேலெட்டை யூஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு அப்புறமா இன்ஆக்டிவ் ஃபீன்னு சொல்லிட்டு உங்க வேலெட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டே வருவாங்க. இவ்வளவுதான் இந்த வேலெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் லோன் ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்கும்போது இவங்க கிட்ட இப்ப வரைக்குமே ஆர்பிஐயோட என்பிஎஃப்சிக்கான லைசன்ஸ் இல்லை. அதை வாங்குறதுக்கான முயற்சியில தான் இருக்காங்க.
அதனால இப்போதைக்கு இவங்களோட லெண்டிங் பார்ட்னர்ஸ் மூலமா தான் பர்சனல் லோனை இவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபாய் வரைக்குமான பர்சனல் லோனை இவங்க உங்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி கொடுக்கக்கூடிய லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்புறம் மற்ற சார்ஜஸ் எல்லாமே உங்களோட கிரெடிட் ப்ரொஃபைல் அப்புறம் உங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய லெண்டிங் பார்ட்னரை பொறுத்து வேரி ஆகும். அப்புறம் SBM பேங்கோட சேர்ந்து மொபிக்விக் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற செக்யூர்டு கிரெடிட் கார்டையுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்க வாங்குறதுக்கு மினிமம் 5000 ரூபாயாச்சும் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணி இந்த கார்டை வாங்குறது மூலமா இத்தனை பெனிஃபிட்டா உங்களுக்கு கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. இப்படி FDஐ பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய செக்யூர்ட் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்றது மூலமா உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்டரியே இல்லாம இருக்குது, கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருக்குதுன்னா அதை கிரியேட் பண்றதுக்கும் பில் பண்றதுக்கும் இந்த கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு சில மற்ற பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்கையும் இந்த ஆப்லயே கொடுத்துருக்காங்க. உங்களோட கிரெடிட் ஸ்கோரை செக் பண்றதுக்கான ஆப்ஷனும் இந்த ஆப்லயே அவைலபிளா இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷனையும் மெர்ஜ் பண்ணி எந்தெந்த கேட்டகரியில எவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத மொத்தமா பாக்குறதுக்கான ஆப்ஷனையும் லென்ஸ் அப்படிங்கிற நேம்ல ப்ரொவைட் பண்றாங்க. லென்பாக்ஸ் அப்படிங்கிற RBI ரெஜிஸ்டர்டு NBFCயோட இவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி P2P லெண்டிங் சர்வீஸையும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற நேம்ல ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்தை இவங்க வட்டிக்கு விட்டு அது மூலமா உங்களுக்கு 14% வரைக்கும் வட்டியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் ரிஸ்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதனால இதை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ஒன்னான பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே இந்த ஆப்ல அவைலபிளா இருக்குது. இப்போதைக்கு ஒரே ஒரு NBFC அப்புறம் 3 ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கூட FDல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனை மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பேங்க் FDக்கு DICGCயோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகும். ஆனா அதுவே NBFCயோட பிக்ஸட் டெபாசிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த DICGCயோட இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஃப் கோல்டோட பார்ட்னர்ஷிப் மூலமா 24 கேரட் டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. மினிமம் 10 ரூபாயில இருந்து டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ இல்ல மினிமம் 100 ரூபாயில இருந்து மந்த்லி ஆர் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாவோ உங்களால இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். 0.5 கிராம்க்கான கோல்டை நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா அதை உங்களால பிசிக்கல் கோல்டாவும் ரெடீம் பண்றதுக்கான ஆப்ஷனையுமே கொடுத்துருக்காங்க. இவ்வளவு ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருந்தாலும் சேஃப்டின்னு வரும்போது 2017ல 19 கோடிக்கான ஒரு மோசடியும் 2025ஓட செப்டம்பர் மாசத்துல 40 கோடிக்கான ஒரு மோசடியும் மொபிக்விக்ல ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சஸ்னால நடந்திருக்குது. இது எல்லாத்துலயுமே மொபிக்விக் எந்த ஒரு மோசடியிலையும் ஈடுபடல. மொபிக்விக் கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை தான் ஒரு சிலர் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும் மொபிக்விக் அவங்களோட பிளாட்ஃபார்மை சேஃபா வச்சுக்க தவறிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதுலயும் குறிப்பா 2021ல இவங்களோட கஸ்டமர் டேட்டா நிறையவே லீக் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் இந்த ஆப்ல ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸை கொடுத்து அதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் அப்புறம் கேஷ்பேக் எல்லாமே கொடுத்தாலும் ஒரு பேமெண்ட் ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்னு வரும்போது அதோட சேஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த மொபிக்விக் ஆப் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஒருவேளை நீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல இருந்தீங்கன்னா இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிங்க. அப்படி படிக்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே படிக்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. வரட்டா?